தமது பூ உலக ஊழியத்தில் முதல் அற்புதத்தை ஒரு குடும்பத்திற்காக செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்கான நம்முடைய தலைப்பு heavenathome.com. இதற்கு சங்கீதம் 127, 28 இரண்டையும் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின மனிதன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். கர்த்தருக்கு பயந்து அவரது வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இன்றைக்கு நமக்குரிய மனப்பாட வசனம் மத்தேயு 19ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். What God has joined together, let no man separate. சமுதாயத்தின் அடிப்படையே குடும்பம்தான். குடும்பங்கள் சரியாக இருந்தால் சமுதாயமும் நாடும் சரியாக மாறிவிடும். குடும்பமே கடவுளின் நித்திய எண்ணம், திட்டம். படைப்பின் அடிப்படை அமைப்பே குடும்பம்தான். அதை சீரழிக்க சத்துரு தன்னால் இயன்ற அத்தனையும் செய்கிறான். குடும்பங்கள் பெருவாரியாக உடைந்து கொண்டிருக்கின்றன. திருமண உடன்பாடுகள் உருக்குலைகின்றன. கணவன் மனைவி ஒருவரோடு ஒருவர் பொறுமை இழந்து கசந்து கொள்கின்றனர். பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது வெறுப்பு. இவையெல்லாம் முடிவு காலத்தின் அடையாளங்கள் என்று இதோ சில திருமறை பகுதிகள் அறிவிக்கின்றன. 2 தீமோத்தேயு 3:1-3. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனிதர் தற்பிரியராயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இருப்பார்கள். அதே விதமாக மல்கியா 4:5-6. இதோ கர்த்தரின் பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன் நான் உங்களிடம் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவன் பெற்றோரின் இருதயத்தை பிள்ளைகளிடமும் பிள்ளைகளின் இருதயத்தை அவர்கள் பெற்றோரிடமும் திருப்புவான். பிரியமானவரே, இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பங்கள் காக்கப்பட வேண்டுமானால் ஒரு சில எளிய வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அவற்றை நான் சுருக்கமாக இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக, கணவனும் மனைவியும் நிதானமாக ஒருவரோடு ஒருவர் நேரம் செலவழித்து அன்பிலும் கண்ணியத்திலும் நெடுகவே வளர வேண்டும். சேர்ந்து ஜெபியுங்கள், சேர்ந்து தியானியுங்கள், சேர்ந்து நன்மைகளை அனுபவியுங்கள். உண்மை, மன்னிப்பு, சகிப்பு இவையே அன்பின் அடையாளங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அத்தியாயத்தில் உள்ள 4-7 வசனங்களை கணவனும் மனைவியும் அடிக்கடி வாசித்து காரியங்களை சரி செய்து கொள்ளுங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை.
அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. அடுத்து, பிள்ளைகளுக்கு பெற்றோர் முதலாளிகளாய் அல்ல, முன்மாதிரிகளாய் இருக்க வேண்டும். பிள்ளைகளை பயமுறுத்தவோ அளவுக்கு மீறி திருத்தவோ கூடாது. திருவசனத்தின்படி பிள்ளைகளை குறித்து தந்தையர் தான் அதிக பொறுப்பெடுக்க வேண்டும். ஆனால் இந்த நாட்களிலே எல்லா பாரத்தையும் நாம் தாய்மாருமே அவர்கள் மேலேயே நாம் சுமத்தி விடுகிறோம். ஆனால் எபேசியர் 6:4 வாசிக்கிறோம், பிதாக்களே, தந்தையரே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கு ஏற்கிற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. பிள்ளைகளுடன் போதுமான நேரம் செலவிக்கணும். இன்றைக்கு நான் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கிறோம், நேரம் மட்டும் கொடுக்க மாட்டோம். பிள்ளைகளோடு செலவழிக்கிற நேரம்தான் செல்வங்களிலெல்லாம் செல்வம். இது இல்லாததால் தான் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சரிகின்றன. இன்னொரு முக்கியமான காரியம், எந்த ஒரு காரியத்திற்காகவும் குடும்ப ஜெபம் பலியாக கூடாது. தொலைக்காட்சியோ குடும்ப நேரத்தை கொள்ளையாடும் வேற எந்த பொழுதுபோக்கோ அது அகற்றப்பட வேண்டும். குடும்ப ஜெபமே குடும்ப ஜெயம். The family that prays together will stay together. இங்கிலாந்தின் அத்தனை இறையியல் நிபுணர்களிடம் கற்றுக்கொண்டதை விட தனது தாயிடமிருந்தே அதிகம் கற்றுக்கொண்டதாக மெதடிஸ்ட் சபை நிறுவனர் ஜான் வெஸ்லி சாட்சியிட்டார். பெற்றோராகிய நாம் இறுதி காலத்திலே நாம் உரிமை பாராட்டி உற்சாகம் கொள்ள வேண்டிய ஒரு இறைவாக்கு உண்டு. அது அப்போஸ்தலர் 2:17. கடைசி நாட்களில் நான் உடலுள்ள யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். மகிழ்ச்சியான குடும்பம் முன்னதாக அடைந்த பரலோகமாம். A happy family is but an earlier heaven. இந்த புத்தகத்தை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது பல பாடல்களை தேடினேன், பொருத்தமாக ஆங்காங்கே சேர்ப்பதற்காக. எதை பற்றியெல்லாமோ பாடல்கள் இருந்தன, ஆனால் குடும்பத்தை பற்றிய பாடல்கள் மிக 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 சொற்பம். அதை பற்றி பாடல்கள் அநேகர் எழுத முனைவதே இல்லை. ஆனால் கீர்த்தனையிலே மதுரையை சேர்ந்த எல் பொன்னுசுவாமி ஐயர் அவர்கள் எழுதிய ஒரு குடும்ப பாடல், இல்லற பாடலை இந்த புத்தகத்திலே தானே தம்பதியர் வேண்டல் அதை அடுத்து நான் வெளியிட்டிருக்கிறேன். அதை நான் இப்பொழுது வாசிக்க விரும்புகிறேன். கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே, பரிசுத்த மரியன்னை பாலன் இயேசு யோசேப்பு பண்பாய் நடத்தி வந்த இன்ப குடும்பம் போல, ஜெபமென்னும் தூபமே தினம் வானம் ஏறவும், திருவேத வாக்கியம் செவிகளில் கேட்கவும், சுபஞான கீர்த்தனை துத்தியம் பாடவும், சுதனேசு தலைமையில் தூய வீடாகவும், கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே. ஊழியம் புரியவும் ஊதியம் விரும்பாமல் உவந்த பெத்தானியா ஊரின் குடும்பம் போல, நாளும் இயேசு பிரானே நல்விருந்தாளி ஆக்கி நாடியவர் பாதத்தில் கூடி அமர்ந்து கேட்டு, கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே. அன்போடு ஆத்துமதாகம் அரிய பரோபகாரம் அருமையாக நிறைந்தே அயலார் கொடி விளக்காய், துன்பம் செய்கிற பல தொத்து வியாதிகளை தூரம் துரத்தும் வகை சொல்லி சேவையை செய்து, கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே. மலையதின் மேலுள்ள மாளிகையை போலவே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் நின்று, கலையுடை உணவிலும் கல்வி முயற்சியிலும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்த குடும்பமாக கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களுக்காகவும் நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்.
குடும்பங்களிலே இருக்கிற பிரச்சனைகள், சிக்கல்கள் எதுவாயினும், கணவன் மனைவிக்கு இடையிலே உள்ள பிரச்சனையா என்றாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள குழப்பங்கள் என்றாலும் சரி, உறவினர்களுக்கு இடையே உள்ள சமாதான குறைவு என்றாலும் சரி, ஒரு வீட்டிற்குள்ளே நுழையும் பொழுது முதலாவது அந்த வீட்டிற்கு சமாதானம் என்று சொல்லுங்கள் என்று நம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அந்த வார்த்தையை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வீட்டிற்கும் நான் சொல்லுகிறேன். ஷாலோம், சமாதானம் உண்டாவதாக, அன்பு பெருகுவதாக, உம்முடைய பிரசன்னம் இந்த வீட்டையும் இந்த குடும்பத்தையும் நிறைப்பதாக உம்முடைய கிருபைக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறந்த கிறிஸ்தவ இல்லறங்கள் இந்திய நாட்டிலே நிறையும் பொழுது சுவிசேஷம் இன்னும் தங்கு தடையின்றி தீவிரமாய் பரவும் ஆண்டவரே, அந்த கிருபையை நீர் எங்களுக்கு இரக்கமாய் இலவசமாய் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.